வணக்கம். நான் ஜனனி. இன்றைக்கி பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்து அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். என்னோடய சேனலில் நிறைய குக்கிங் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். புளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை அப்புறம் சேர்த்துக்கலாம். என்னோடய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பீட்ரூட் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கனால குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் டெம்ப்டாக இருக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் ஒரு 1/4 மூடி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அதை மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பீட்ரூட்டை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட பச்சைத்தன்மை சட்னியில் இருக்காது. சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் இன்னும் 2-3 சட்னி ரெசிபீஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். பீட்ரூட் சட்னி ரெடி.